திருச்சியில் பழிக்கு பழியாக மனைவி கண்முன்னே ரவுடி வெட்டி படுகொலை, உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில்வே பி கிராஸ் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டுக்குட்டி சுரேஷ் என்கின்ற சுரேஷ் நேற்றிரவு தனது மனைவியுடன் திருச்சி ஏர்போர்ட் அருகே கோவிலுக்கு சென்று சுவாமி கும்பிட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் ஸ்ரீரங்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் வந்தபோது திடீரென அவர்களை சுற்றி வளைத்த 5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் அரிவாளால் ஆட்டுக்குட்டி சுரேஷை மனைவியின் கண்முன்னே தலை மற்றும் கை பகுதியில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் சம்பவ இடத்திலேயே ஆட்டுக்குட்டி சுரேஷ் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தார். தடுக்க சென்ற அவர் மனைவியையும் தாக்கினர். இதில் காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் அவரது மனைவியை தீவிர சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி மற்றும் காவல்துறையினர் சென்று விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு தலைவெட்டி சந்திரமோகன் என்பவரை பட்டப்பகலில் ஸ்ரீரங்கம் ரயில்வே மேம்பாலத்தில் தலையை வெட்டி துண்டித்து கொலை செய்யப்பட்டார். அதற்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. கொலை வழக்கு தொடர்பாக சிறையில் இருந்த ஆட்டுக்குட்டி சுரேஷ் தற்போதுதான் ஜாமீனில் வெளிவந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.